மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் கருணாகரன், நீதிமன்றத்துடைய உத்தரவு என்ன? தேவப்பிரியன், அதாவது அந்த மானாமதுரை சேர்ந்த ஆகாஷ் உயிரிழந்த வழக்கில் பிரேத பரிசோதனை இயக்கம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நடத்த வேண்டும், சிசிடிவி புட்டேஜை பார்க்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவருடைய தந்தை ராஜேஷ் கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி விஜயகுமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் இது காவல்துறையின் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட வழக்கு, எனவே ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், சிசிடிவி பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த மனுதாரரை காவல் நிலையத்திற்கே கொண்டு செல்லவில்லை. அவர் பாலத்தில் இருந்து குடிச்சு தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்து விட்டார். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம், மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி கொண்டு வந்தோம், எனவே அவரை காவல் நிலையத்திற்கே நாங்கள் கொண்டு செல்லவில்லை, கஸ்டோடியல் டார்ச்சர் என்பதற்கான முகாந்திரமே இல்லை என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் உடனடியாக பிரேத பரிசோதனையை ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் வல்லுநர் குழு கொண்டு நடத்த வேண்டும், சிசிடிவி பதிவு செய்ய வேண்டும், டீன் தலைமையில் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் மானாமதுரையில் பொதுமக்களுக்கு இடையூறாக தேசிய நெடுஞ்சாலை மறித்து நடத்தப்படும் இந்த போராட்டத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள மனுதாரர், அதாவது உயிரிழந்த அந்த ஆகாஷின் தந்தை வலியுறுத்த வேண்டும், மக்கள் உடனடியாக அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார், நீதிபதி வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனை அறிக்கையும் மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று கூறி விசாரணைக்கும் பிரேத பரிசோதனைக்கும் மனுதாரர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணை நாளை மறுநாள் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.